நம்முடன் நாம் கேட்போம். கவனமுடன் நாம் கேட்போம். கர்த்தர் நம்மள ஒவ்வொருவரோடும் கூட பேசும்படியாக நம்முடைய செவிகளையும், கண்களையும் நாம் திறந்தவர்களாக நாம் நோட்ஸ்லாம் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. We welcome you, brother, on on behalf of Tamil Brethren Church. We welcome you to this Bible study. Now we will leave the floor to you. Uh, your mic is mute, brother. Yeah, praise the Lord. It is such a joy to be able to meet you in this fashion, though this was completely unexpected. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு கூட இந்த நாளிலே நான் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. இவ்விதமாக ஆன்லைன் வழியாக பகிர்ந்து கொள்வதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். And I'm hoping to meet you soon. I mean, to be able to worship the Lord with the saints in Tamil Assembly. கூடிய விரைவில் நாம் ஒன்றாக நாம் சேர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதிக்கப் போகின்றோம் என்கின்ற விருப்பத்தோடு இந்த மகிழ்ச்சியான நான் தெரிவித்துக் கொள்கிறேன். My relationship with Tamil Nadu is very limited, but I should say it is profound also because my daughter was born in Tamil Nadu. She did her schooling in Tamil Nadu. Like she's a domicile of Tamil Nadu in that sense. பிரதருடைய தமிழ்நாடோட கொஞ்சம் சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டுல தான் என்னுடைய பிரதருடைய மகள் பிறந்தாங்க. அங்கேயே தான் அவங்க போர்டிங் ஸ்கூலும் கூட அங்கேயே பண்ணினதுனால, அநேக வருடங்களாக அங்க தமிழ்நாட்டிலே செலவிடுவதற்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். In the past 27 years of our marriage, 26 years, we had to visit CMC Vellore multiple times because of the sickness that my wife went through. And that's how even our daughter was born in Tamil Nadu in CMC Vellore because of the mother's sickness and all that. But then our daughter was able to study in Hebron School in Ooty. And that's the connection I have with Tamil Nadu, I wanted to say. கடந்த 27 ஆண்டுகளாக திருமண நாட்களிலே ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து உதவி செய்தார். அதுல 26 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நாங்கள் தமிழ்நாட்டிலே செலவிடும்படியாகவும், என்னுடைய பிரதருடைய மனைவிக்கு சரீரத்துல சுகவீனங்கள், பலவீனங்கள் இருந்தது. அதன் மத்தியிலே சிஎம்சி வெல்லூர் ஹாஸ்பிட்டல்ல அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நாங்க எடுத்துக்கொண்டிருந்தோம். அந்த நாட்களிலே என்னுடைய மகளும் அங்கு பிறந்தாங்க. அதை சம்பந்தப்பட்ட அநேக நாட்கள் நாங்கள் தமிழ்நாட்டிலே செலவிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கிடைத்தது. Some of you might have heard about my brother, Shaluti Nainan. I'm not sure if you've heard him. He's written many songs and he's been a convention speaker. He studied, he did his BTH in Hindustan Bible College and HBI in Chennai. So I'm trying to just, tell that that's the kind of connection I have with Tamil Nadu. ஷாலுட்டி நைனான் பிரதர் அவங்க என்னுடைய பிரதர். அவங்களும் இங்கே தமிழ்நாட்டுல ஹிந்துஸ்தான் பைபிள் காலேஜ்ல படிச்சிருந்தாங்க. லாஸ்ட் டைம் டூரிங் ஹிஸ் விசிட் டு அபுதாபி he was with us in Tamil Assembly also. One of the days he was preaching in Tamil Assembly. All right. Yeah. Okay. So I happen to be his younger brother. We are 11 years apart. He was 11 years older to me. I'm 11 years younger to him. I did see some videos of his 2019 ministry that he did in UAE. God in his time called him home. And I thank God for the opportunity that he has given me. இருந்த என்னுடைய சகோதரனுக்கும் மூத்த சகோதரனுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 11 வருடங்கள் இடைவெளி இருக்கிறது. அவருடைய கர்த்தர் ஆண்டவருடைய விருப்ப பிரகாரமாக என்னுடைய மூத்த சகோதரன் ஆண்டவருடைய சமூகத்திலே சேர்க்கப்பட்டாங்க. அவர் 2019 இங்க இருந்த நாட்களில அவர் செய்த ஊழியங்களையும் நாங்க கேள்விப்பட்டு பார்த்ததுல எனக்கு மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலே உங்களோடு கூட இவ்விதமாக கலந்து கொள்வதிலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. So God willing, I hope to be in the assembly with my wife and daughter. When we come, they are also with me. So, and my wife loves Tamil worship. I mean, like when we were in Ooty, we used to go to Ooty multiple times and my wife cherished the Tamil songs.
பிரதருடைய மனைவியும், மகளுமாக சேர்ந்து குடும்பமாக வருகிற சனிக்கிழமை நம்மளோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதனையில பங்கு கொள்ள விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக வருவார்கள். அப்பொழுது பிரதருடைய மனைவிக்கு தமிழ் வொர்ஷிப் மீட்டிங்கிலே தமிழ் பாடல்களை பாடுவதிலே மிகவும் விருப்பம் உள்ளவர்களாக தெரியப்படுத்தினார்கள். Without taking much time, we have limited time before us. We will go into God's word. I don't know if I would be able to share anything about ministry in ministry on Sunday. Let's see how God leads. Maybe I'll take maybe 3-4 minutes to share about the ministry on that day. Today we will go into God's word directly. As this is a Bible study, so I don't want to really dwell much. We will turn to Isaiah chapter 51, verses 1 to 8. இந்த நாளிலே என்னுடைய மினிஸ்ட்ரி ஊழியங்களை பற்றி சுருக்கமாக சொல்ல கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தால் நான் நிச்சயமாக சொல்லுவேன். அதை குறித்து கூடுதலாக சனிக்கிழமையில ஆராதனைக்கு நாம வரும்பொழுது அதிகமாக நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன். நேரம் வீணாக்காதபடிக்கு வேதாகமத்திலிருந்து ஏசாயா எழுதின புஸ்தகத்திலிருந்து நம்முடைய ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். ஐசையா சாப்டர் 51, verses 1 to 8. ஏசாயா 51வது அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 51வது அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதின் வனாந்திரத்தை ஏதெனைப் போலவும் அதின் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது. என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையைப் போல் ஒழிந்து போம். பூமி வஸ்திரத்தைப் போல் பழசாய்ப்போம். அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். என் நீதி அற்றுப் போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தைப் போல் அரித்து புழு அவர்களை ஆட்டுமயிரைப் போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். May the Lord add blessing to the reading of this word. கர்த்தர் தாமே நாம் வாசித்த இந்த வேதாகம பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. Psalm 51 is actually part of the book called the Book of Comfort. I mean, Isaiah has certain divisions. So chapter 40 to chapter 55, we see this portion to be the book of comfort book of consolation. இந்த 40 முதல் ஏசாயா 40 முதல் 55 வரை உள்ள வசனங்களிலே அதிகாரங்களிலே ஏசாயாவிலே பார்க்கும்போது ஆறுதல் கொடுக்கக்கூடிய அதிகாரங்களாக நாம் பிரித்தெடுக்க முடியும். அதிலே இந்த 51வது அதிகாரம் மிக அழுத்தமாக ஆறுதல் படுத்துகின்ற, தேறுதல் படுத்தக்கூடிய வசனங்களையும் இந்த வேதாம அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. Here we see, God promising restoration, hope, and deliverance. இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், அவர் நம்மை மீட்டெடுக்கின்ற விதங்கள், நம்மை அழிவிலிருந்து பாதுகாக்கின்ற விதங்கள் எல்லாவற்றையும் நாம் இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். God is speaking to the children of Israel to the children of Israel for a message for the children of Israel when they were to go into Babylonian exile. இங்கே பாபிலோனியருடைய அடிமைத்தனத்திலே இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசின காரியங்களை குறித்து இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Israel is not in exile, but this message was already given as a promise 150 years in advance. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக மாற்றப்படவில்லை. ஆனால் 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக போவார்கள் பாபிலோனிலே என்று சொல்லி தேவனுடைய வசனம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது.
So it is a message where it is very clearly communicated that you will go in suffering, but God is in control. இந்த வசனமானது தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும், நிச்சயமாகவே நீங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக கொண்டு போகப்படுவீர்கள். ஆனாலும் இந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிற ஒரு வசனமாக இருக்கிறது. Beloved brothers and sisters, God knows our future completely. அருமையான சகோதர, சகோதரிகளே, தேவன் நம்முடைய எதிர்காலங்களை நன்றாக அறிந்திருக்கின்றார். And even as He knows, the second thing that is important for us to know is He's in control of all our situation. 2வது முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் எப்படிப்பட்ட கஷ்டங்களும், பிரயாசங்கள் மத்தியிலே கடந்து போனாலும், அவை எல்லாவற்றையும் கட்டுக்குள்ளாக வைத்திருக்கின்றார். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறார். Another important thing is we need to understand that all through these difficulties, why does He tell us in advance that there will be trouble, there will be problem? Why does He tell that? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு முன்பதாகவே இந்த காரியங்களை தேவன் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஏன் இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள கஷ்டங்கள் வருகிறது, பிரயாசங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது என்று சொல்லி முன்பதாகவே நம்முடைய தேவன் நமக்கு அறிவுறுத்துகிறவராக காணப்படுகிறார். I hope you're able to understand what I'm trying to say. God's word clearly tells us that God's people wanting to live a godly life will go through suffering. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசன பிரகாரமாக வாழும் பொழுது, நிச்சயமாகவே அவர்கள் கஷ்டங்களையும், பிரயாசங்களையும், போராட்டங்களின் வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். And God knows that this will happen, and He also gives us message of hope and comfort, and that's what God's word is full of. தேவன் இந்த காரியங்களை அறிந்திருக்கின்றார். ஆகவேதான் இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கும்படியாக தேவனுடைய வசனங்களை எழுதியும் கொடுத்திருக்கின்றார். And I hope today that as we study this portion of the scripture, that we will understand that there is a purpose behind everything, but above all, God wants us to be comforted, knowing that God is in absolute control and He knows everything in advance. தேவன் நம்மை விதமான கடினமான பாதைகள் வழியாக கடந்து போனாலும், கர்த்தர் இருக்கின்றார். அவர் நமக்கு உதவி செய்வார் என்கின்ற நம்பிக்கையை தருவது மாத்திரமல்ல, அவருடைய ஆறுதலான வசனங்களையும், தேறுதலான வாக்குறுதிகளையும், வாக்குத்தத்தங்களையும் நமக்கு கொடுத்து, நம்மை ஆறுதல் படுத்தி, தேறுதல் படுத்தி, உற்சாகப்படுத்தி வருகின்றார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. Multiple times God tells us, right? Do not lose heart. அநேக தரம் மறுபடியுமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, சோர்ந்து போகாமல் இருப்பதாக, தளர்ந்து போகாதிருப்பதாக என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாக நம்மை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். Let's come back to Isaiah 51. மீண்டுமாக ஏசாயா 51வது அதிகாரத்துக்கு நேராக நாம் கடந்து வரலாம். Verse 1, verse 4, and verse 7. I don't know how it 1 starts for you, but in English it starts as listen to me, give attention to me, listen to me. 1வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை நோக்கி பாருங்கள். Verse 4, brother, how does it go? 4வது வசனத்துல எனக்கு செவி கொடுங்கள், என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று Yeah, சொல்லி verse சொல்லப்பட்டிருக்கிறது. 7, verse 7. 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தின் இருதயத்திலே பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். Sevi Kodangal, listen to me, give attention. God, all through the ages, if you read Hebrews chapter 1, there it is written like God spoke through prophets to our fathers, right? In these last days, He speaks to us through His Son. God has always been speaking, and I believe that's one of the greatest mark of God's love for mankind. தேவன் இந்த உலகம் தோன்றினது முதல் நம்ம பழைய நாட்களிலே முற்பிதாக்களோடு கூட தீர்க்கதரிசிகள் வழியாக பேசிக்கொண்டே வந்திருந்தார். ஆனால் இப்பொழுது இந்த வேத வசனங்களோடு கூட அவருடைய குமாரன் மூலமாக நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருக்கின்றார். நம்மளோடு கூட இருக்கின்ற நம்முடைய தேவன் பேசுகின்ற தெய்வமாக, நம்மளோடு கூட உறவாடுகிறவராக, நம்மளோடு கூட தொடர்பு வைக்கின்ற ஒரு தெய்வமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். I'm sure you have become upset and angry with people.
நிச்சயமாகவே நீங்கள் என் ஜனங்களோடு கூட ஒரு கோபப்படுகிறதோ, அல்லது ஒரு வெறுப்புணர்ச்சி காட்டுகிறவர்களாகவோ நாம் காணப்படலாம். I wish I could see your faces. It's okay. Where sometimes in the family, the husband is upset with the wife is upset with husband, the parents are upset with children, the children are upset with parents. What happens? Usually, we stop talking. நம்முடைய குடும்பங்களில் நம்ம எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், கணவன் மனைவியிடத்தில அ மம் மம் மன உளைச்சலுக்கு ஆகின்றார். இல்லன்னா மனைவி கணவனிடத்தில மன உளைச்சலுக்குள்ளாக தள்ளுகின்றார்கள். இல்லனால் பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்துகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரை கோபப்படுத்துகிற இவ்விதமாக குடும்பத்திலே குழப்பங்களும், பிரச்சனைகளும் வரும்பொழுது, நாம் என்ன செய்கிறோம்? ஒருவருக்கொருவர் பேசாமல் அமைதியாக இருக்கிற சூழ்நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. Many of us not just stop talking, we have a very puffed up face. We try வெறும் to நாம் show our anger as much as possible. We definitely want others to know we are upset. நாம் வெறும் பேசாமல் இருப்பது, அமைதியாக இருப்பது மாத்திரமல்ல, நம்முடைய மூஞ்சியெல்லாம் தூக்கி வச்சுட்டு, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட யார்கிட்டயும் பேசாம மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு, அப்படி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. But isn't it wonderful to know God always spoke? He always wants to speak. He comes back to us. We commit mistake. God doesn't stop speaking. He still comes back. He keeps talking. He wants to listen. He wants us to listen to him. ஆனால் நம்முடைய ஆண்டவரை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நாம் அவரை கடத்திக் கொண்டு போனாலும், அவர் நம்மளோடு கூட எப்பொழுதும் பேசுவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். பேசுவதற்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நாம் கஷ்டங்களின், பிரயாசங்கள் மத்தியில நாம் கடந்து போம்பொழுதும், நம்மளோடு கூட பேசுவதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். In the Garden of Eden, ஏதேன் when தோட்டத்திலே நாம் sorry, பார்க்கும் brother. பொழுது, Yeah. When Adam and Eve committed the first ever sin, God did not ஆதாமும் stop ஏவாளும் speaking. முதலாவது தன்னுடைய பாவத்தை செய்த பொழுது, God did not stop speaking. தேவன் அவர்களோடு பேசுவதை நிறுத்தவில்லை. When Cain committed murder, God did not stop speaking. God even spoke to Cain. அங்கு காயீன் தன்னுடைய சகோதரனை கொலை செய்த பொழுது, காயீனோடு தேவன் பேசாமல் இருக்கவில்லை. தொடர்ச்சியாக காயீனோடு பேசிக் கொண்டே இருந்தார். When wickedness was abounding on the earth, God spoke to Noah. இந்த உலகத்தில அக்கிரமமும், பொல்லாப்பும் பெருகின பொழுது, தேவனாகிய கர்த்தர் அ ம அ நோவாவோடு பேசினார். Are you able to get what I'm saying? God always comes, God always speaks. He wants people to repent, to come back to God. தேவன் நம்மளோடு கூட எப்பொழுதும் பேசுகிறவராக இருக்கிறார். நம்மளோடு கூட பேசி, நம்மை மனம் திரும்ப வைத்து, அவரோடு கூட சேர்க்கிற தெய்வமாக காணப்படுகிறார். When Israel was rebelling, God spoke through Moses, through Aaron. God spoke through judges, prophets. He kept speaking. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி, தேவனை விட்டு தூரமாக போன பொழுது, கர்த்தர் மோசே மூலமாக பேசினார், ஆரோன் மூலமாக பேசினார், நியாயாதிபதிகள் மூலமாக பேசினார், தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். தொடர்ச்சியாக தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசிக்கொண்டே இருந்தார். When disciples were arguing, who is greatest among us? Jesus spoke to his disciples. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் நம்ம சீஷர்கள் மத்தியிலே விதமாக ஒரு 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 கேள்வி வந்தது. நம்மிலே யார் பெரியவராக இருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்களுக்குள்ளாக குழப்பம் வந்த பொழுதிலும் கர்த்தர் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். When Peter denied Jesus Christ in John chapter 21, Jesus, our God, he goes and talks to Peter. பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பொழுதிலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக பேதுருவினிடத்திலே கடந்து சென்று அவனோடு இடைப்பட்டார், பேசினார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். When Paul was persecuting the churches, Christ spoke to Saul. அங்க அந்த சவுல் என்பவன் அந்த சபையையும், சபையிலுள்ள அங்கத்தினர்களையும் துன்புறுத்தி கொலை செய்யும்படியாக வகை தேடிக் கொண்டிருந்த பொழுதிலும், கர்த்தர் சவுலோடே பேசினார். I hope you are getting, and my heart gets excited every time I think, and I thank God, Lord, I thank you
for you never stop speaking, even when I'm not doing what you want me to do. I would not talk to people if they don't listen to me. But oh Lord, you never stop speaking. Praise the Lord. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது, நம்ம அவரை பார்க்கும் பொழுது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் எப்பொழுதும் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் நம்முடைய பலவீனங்கள் மத்தியிலும், நாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்ற பொழுதிலும், நாம் அவருக்கு எதிராக பேசுகின்ற பொழுதிலும், அவர் தொடர்ச்சியாக நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நம்மை குறித்து பார்க்கும் பொழுது, நமக்கு விரோதமாக, நமக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிற இடத்தில் நாம் பேசுவது இல்லை. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுதிலும், அவர் நம்மளோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. All right, so now we will go into. So he says, listen to me, give attention இங்க to me, முதலாவது listen to me. He keeps repeating those things in verses 1, 4, and 7. வசனம் 1, 4, 7 எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாக கர்த்தர் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. We saw that God, it is his character that he would always speak. நாம் இங்கே தேவனுடைய குணாதிசயத்தை நாம் பார்த்தோம். அவர் தொடர்ச்சியாக எப்பொழுதும் நம்மளோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். Now I want you to look there. To who is he speaking? I mean, what does he consider about these people? He says, you who pursue righteousness, you who seek the Lord. இங்கே நாம் வாசிக்கின்றோம். இவர் யாரோடு கூட பேசுகின்றார் என்று சொல்லி இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தில சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியை பின்பற்றுகிறவரிடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவரிடத்திலே செவி கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You know, sometimes we are also people who think we know everything. We don't need to listen anything. நாம் சில நேரங்களிலே நமக்கு எல்லாம் தெரியும். நாம் எதையும் யாரிடத்திலும் செவி கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நாம் நினைப்பதுண்டு. I want to draw your attention, my dear brothers and sisters. We never reach a stage in our life when we do not need to learn from God's word or listen to God. நம் தேவனுடைய வசனங்களை நாம் தொடர்ச்சியாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, நாம் செவி கொடுக்கிறவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும். செவி கொடுக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளி போகக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We are people who are called to seek God's kingdom and God's righteousness, as it is written here. This was one quality of the people to whom God is speaking. You who pursues righteousness and you who seek the Lord. நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாக இருக்கின்ற நீங்கள் நானும் இங்கே யாரை குறித்து செவி கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியை பின்பற்றுகிறவர்களும் கர்த்தரை தேடுகிறவர்களுமாயிருக்கிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். You brothers and sisters have come to Gulf to work. நம்முடைய சகோதர சகோதரிகள் நாம் அனைவரும் இந்த கல்ஃப் நாடுகளுக்கு எதற்காக வந்திருக்கிறோம்? வேலை செய்வதற்காக வந்திருக்கின்றோம். Can I ask you a question? What are you seeking? What are you pursuing? நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க கேட்கட்டுமா? நீங்கள் எதை பின்பற்றுகிறீர்கள்? யாரை தேடுகிறீர்கள்? It is very important. Even as we get busy with work, so much busy that, you know, I talk to people here. Today also I was talking to a group of people, and everybody has one complaint. No time, brother. நாம இங்கே கடந்து வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? நம்ம இங்கே அநேகர் இடத்துல நான் பேசும்பொழுது எல்லார்கிட்டயும் நான் கேட்ட ஒரே கேள்விதான். நீங்க உங்களுடைய மெயின் பர்ப்பஸ் என்ன? நீங்க எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கும்பொழுது, இப்படியாக கர்த்தரை தேடுகிறீர்களா? அல்லது நீதியை பின்பற்றுகிறீர்களா? என்று சொல்லி கேட்கும்பொழுது, அவர்கள் சொல்லுகிற பொதுவான ஒரே ஒரு பதில், எனக்கு நேரமே இல்லை. எனக்கு நேரமே இல்லை சொல்கின்ற பதிலைத்தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். Sometimes it looks like our fathers had lot of time. அவர்கள் நேரமே இல்லாதது என்று சொல்லும் பொழுது, நான் இவ்விதமாக நினைச்சேன், என்னுடைய பிதாக்களுக்கு அதிக நேரம் கிடைத்ததோ என்று சொல்லி யோசித்தேன். You understand? You know, there is one problem that has happened today, and I believe the time our fathers had was 24 hours. The time that we have is 24 hours. The time that the men of God in the Bible had 24 hours. But why were they seeking God?
Why were they able to pursue righteousness? It was because they took time out for the Lord. இங்கு நாம் வாசிக்கின்றோம் நம்முடைய பிதாக்களுக்கு 24 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டது. நமக்கும் 24 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டது. வேதாகம நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஆ தேவனுடைய பிள்ளைகளுக்கும் 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 24 மணி நேரத்திலும் அவர்களுக்கு மிகுந்த அலுவல்கள், வேலைகள் இருந்தாலும், அதன் மத்தியிலும் கர்த்தரை தேடுவதற்காக, அவர்கள் நீதியை பின்பற்றுவதற்காக தன்னுடைய நேரத்தையும், காலத்தையும் ஒதுக்கினார்கள். I want you to check in your life what is taking your time. I know you cannot stop working. I'm not meaning that you stop working, but there are other things that are taking our time. And one of the things that I definitely know that many of you would be struggling, I have struggled, is the use of social media. இங்கே நாம் பார்க்கும்போது நாம் எதை தேடிக் கொண்டிருக்கின்றோம்? யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி உங்களிடத்தில நான் கேட்பேன் என்று சொன்னால், யாருக்கும் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைமைக்குள்ளாக நாம் தள்ளப்படுவோம். ஆனால் என்னிடத்திலே நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், பொதுவாக இப்பொழுதுல நான் நேரத்திலே நாம் பொதுவாக எல்லாரிடத்திலும் கேட்டால், சோசியல் மீடியா, சமூக வலைதளங்கள் நம்முடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்கிறது என்பதை நம் மனதிலே வைக்க வேண்டும். You know, the people, the scientists who created the scrolling, never ending scrolling. I have heard about them that they were people who literally planned to hook people onto devices so that we would be so engaged and engrossed that we would never realize how many hours have gone scrolling the devices. நம்முடைய கையில இருக்கின்ற மொபைல் ஃபோனை நாம் எவ்விதமாக ஸ்க்ரோல் பண்ணி பண்ணும்பொழுது, அதை கண்டுபிடித்த ஆராய்ச்சியாளர்களும், விஞ்ஞானிகளும் இதை மிக ஞானமாக செலவிட்டு இதை கண்டுபிடித்ததற்கான மிக முக்கியமான காரணம், அதிக நேரமாக மணிக்கூறுகள் அ ப அநேக நே அ நே நேரங்கள், நிமிடங்கள் நாம் அந்த சோசியல் மீடியால சமூக வலைதளங்களிலே நாம் செலவிடுவதற்கும், அதை நாம் அதுக்கு அடிமைகளாக மாறுவதற்குமாக இவ்விதமாக அவர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். Look at your devices. I'm not sure, brothers and sisters, whether you use devices, how much you use devices. Maybe you don't use devices. Praise the Lord if you don't use devices. But Facebook, Instagram, YouTube Shorts, what else? WhatsApp status, and all those things. Just imagine how much time goes after that. சமூக வலைதளங்களிலே எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், Facebook வைத்து பார்க்கிறோம். Instagram எடுத்து பார்க்கிறோம். அப்புறம் WhatsAppல பார்க்கிறோம். இவ்விதமாக YouTube பார்க்கிறோம். இவ்விதமாக தொடர்ச்சியாக YouTubeல ஷார்ட்ஸ் பார்க்கிறோம். நெறைய ஆட்ஸ் பார்க்கிறோம். இப்படியாக பார்க்கும்போது நம்முடைய நேரங்கள் முழுவதுமாக அந்த இ இந் இப்படிப்பட்ட சமூக வலைத்தளங்களில் நம்முடைய நேரம் செலவாகிறதை நாம் பார்க்க முடிகிறது. I just want to give one example from my life. என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை உதாரணமாக நான் சொல்ல விரும்புகின்றேன். I don't have Instagram, Facebook account. I never registered for Instagram and Facebook. எனக்காக Facebookலயும், Instagramலயும் ஒரு அக்கவுண்ட் கூட இல்லை. But then I found out that YouTube was taking some time of mine. அப்பொழுது நான் ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில YouTube அதிக நேரத்தை எடுக்கிறதை நான் அறிந்து கொண்டேன். I prayed to the Lord and I deleted YouTube from my device. அப்பொழுது நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து YouTubeஐ என்னுடைய ஃபோன்ல இருந்து நான் டெலீட் செய்து விட்டேன். Why am I saying this? ஏன் இதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், Just so that I may not make an excuse that I don't have time, because God has given us time. God has given us everything, and we are accountable to God for everything that He has given us. இப்பொழுது நான் தேவனிடத்திலே நான் போய் குறை சொல்ல மாட்டேன். ஆண்டவரே எனக்கு நேரம் பத்தவில்லை. நான் உம்மோடு கூட செலவிடுவதற்கு எனக்கு நேரம் பத்தவில்லை என்று சொல்லி நான் குறை சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைமைக்கு நான் தள்ளப்படாதபடிக்கு, நான் முதலாவதாக என்னுடைய ஃபோன்ல இருக்கிற YouTubeஐ நான் டெலீட் செய்து விட்டேன். ஆகவே நான் தேவனோடு நேரம் செலவிடுவதற்கு அது உதவியாக இருக்கிறது. I don't know what you need to do in your life, but I just want to tell you one thing. Brethren, we are called to pursue righteousness. We are called to seek the Lord always.
அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எது அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் வேதாகமவசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. நீதியை பின்பற்றுபவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதாகமவசனம் சொல்லுகிறது. Remember, Satan is very clever and very subtle. If he சாத்தான் could மிக come to if he could come to the Garden of Eden, he can come anywhere at any time. சாத்தான் மிக தந்திரமுள்ளவனாகவும், மிகவும் புத்திசாலித்தனம் உள்ளவனாகவும் காணப்படுகிறான். அவன் ஏதேன் தோட்டத்திலே வருவான் என்று சொன்னால், நிச்சயமாகவே நீங்களும் நானும் கடந்து செல்கின்ற எல்லா இடத்திலேயும் ஆ எ சாத்தான் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. May we always be very careful in our life, in our walk of a Christian life, that we may be careful to stay close to the Lord, pursuing righteousness, seeking the face of the Lord as it is required from us from God's word. இந்த வேதாகம வசனத்திலே சொல்லப்பட்டது போல, நாம் நீதியை பின்பற்றுகிறவர்களாகவும், கர்த்தரை தேடுகிறவர்களாகவும் எப்பொழுதும் நாம் காணப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காலநிலங்களிலும் நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாக, நீதியை பின்பற்றுகிறவர்களாகவும், கர்த்தரை தேடுகிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். The time that we have now, I just want to point out 3 points and I will close. இப்பொழுது நம்ம இதற்குள்ளாக கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு முன்பதாக, ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். When we read verses 1 to 3, 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, we are called to listen and look back. That is a point that I want to tell you. Listen ம் and look back. Remember நாம் what God has done. ஏன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்களை எண்ணி பார்த்து, நாம் திரும்பி பார்க்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 முதல் 3 வரையுள்ள வசனங்களிலே நாம் அறிந்து கொள்ளலாம். See how does it say? It says, look to the rock from which you were hewn, and to the quarry from which you were dug. Look to Abraham your father and to Sarah who bore you. 1ஆம் வசனத்திலே, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும், நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும், உங்களைப் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். Always, God is reminding of their humble beginnings. தேவன் நுட்பமான ஆரம்பத்தை விரும்புகிறவராக இருக்கின்றார். God wants us always to remember, never forget from where we started, the day of your salvation. Never forget that. நம்முடைய ரட்சிப்பின் நாளையும், நாம் ரட்சிக்கப்பட்ட நாளையும் நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அந்த நாளை நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில மறந்து விடவும் கூடாது என்று மறக்காமல் இருக்க வேண்டும். Can you just take a moment and just remember the day you heard the message of the gospel and you believed in the Lord Jesus Christ? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட நாள், உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த நாளை சற்று ஒரு சில நிமிடங்கள் எடுத்து நீங்கள் யோசித்து பார்க்க கூடுமா? Oh, praise the Lord for that day, right? Praise the Lord, for we could know கர்த்தருடைய that Jesus Christ is the only true and God and Savior who saved us from eternal damnation and gave us eternal life. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அவர் உங்களுக்காக, எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே பாடுகளையும், கஷ்டங்களையும், அவமானங்களையும் சகித்தது நிமித்தமாக நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இந்த நாளிலே நாம் காணப்படுகின்றோம். So listen and look back. Remember what God has done. கடந்த நாட்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்களை எண்ணி பார்த்து நாம் திரும்பி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். He says, look at Abraham and Sarah. He was but one in that verse, it says, right? He was but one when I called him, that I might bless him and multiply him. He says that I will bless him and multiply him, a testimony of God's power to transform one into many. இங்கு நாம் வாசிக்கின்றோம், ஆபிரகாமையும் சாராளையும் பாருங்கள். அவர்களை நோக்கி பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு நான் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தேன். அவர் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து, அவனை ஆசீர்வதித்து, அவனை பெருக பண்ணினேன் என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறதையும் நாம் அந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். I told you, right? This is to the children of Israel who were to go to Babylon in exile. And that exile will continue for 70 years.
Now, this is what God wants them to remember. Look back and remember what God has done. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகின்ற நாட்களுக்கு முன்பதாகவே அவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் திரும்பி பாருங்கள். எந்த காரியத்தை திரும்பி பார்க்க வேண்டும்? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவன் பாராட்டின ஆசீர்வாதங்களையும், அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றி தந்ததையும் நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள் என்று சொல்லுகிறார். It goes on to say, that passage goes on to say, the Lord comforts Zion. He comforts all her waste places and makes her wilderness like Eden, her desert like the garden of the Lord. Joy and gladness will be found in her, thanksgiving and the voice of song. God is promising, look back. God did it and He will do it. He will restore what was broken. He will turn wastelands into gardens. இங்க நம்ம 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்வார். வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும், அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சங்கீதமும் அதில் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. Are you discouraged about something today? Are you sorrow? Do you have sorrow today about something? God says, look back and see what God has done. How has He worked? When you were lost, how has He worked? He is able to restore and bless again in His beautiful time. நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று திரும்பி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில தோல்விகளும், பிரச்சனைகளும், போராட்டங்களும் நம்மை நெருக்கி வரும்பொழுது, நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டும். கடந்த நாட்களிலே தேவன் எவ்விதமாக நம்மை வழிநடத்தி வந்தார், எவ்விதமாக ஆச்சரியமான நடத்தி வந்த விதங்களை எண்ணி பார்த்து, நாம் கர்த்தருக்கு நாம் நன்றிகளையும், துதிகளையும், ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுக்க வேண்டும். Second point I want to say, listen and look up. Remember who God is. நம் லுக் அப் மேலாக நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய தேவன் யார் என்று சொல்லி நமக்கு மேலே நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Remember who God is. Verses 4 to 6. 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும்போது, தேவன் யார் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. God says in verses 4 to 6, a law will go out from me. I will set my justice for a light to the peoples. My righteousness draws near. My salvation has gone out, and my arms will judge the peoples. The coastlands hope for me, and for my harm they wait. Lift up your eyes to the heavens and look at the earth beneath, for the heavens vanish like smoke. The earth will wear out like a garment, but they who dwell in it will die in a like manner. But my salvation will be forever, and my righteousness will never be dismayed. 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் சொல்லுகிறார், என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது. என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களின் நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். What do we understand from the scripture portion? From verses 1 இந்த 4. வசனத்திலே நாம் என்ன காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும்? If you're writing, you can write, God is righteous, God is just. தேவன் நீதியுள்ளவராக இருக்கிறார், நீதியாக நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அங்கு கற்றுக்கொள்ள முடியும். His power and salvation are active and effective today. அவருடைய வல்லமையும் அவருடைய பராக்கிரமமும் இன்றையும் செயல்படுகிறதாக இருக்கிறது. God is eternal, God is unchanging. தேவன் நித்தியமாக இருக்கின்றார், அவர் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். When you are in a difficult circumstance, நீங்கள் இவ்விதமான கடினமான பாதைகள் வழியாக கடந்து போகும் பொழுது, don't keep looking at the circumstance, look to God above. சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம், மாறாக மேலாக தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். You definitely know the story of David and Goliath. கோலியாத்தும் தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கின்றோம். We know how David did not look at Goliath, but he looked at the God
who is all powerful. His eyes were on God when he faced Goliath and he was victorious. தாவீதை குறித்து நாம் பார்க்கும்பொழுது, அவனுக்கு முன்பதாக இருந்த கோலியாத்தை அவன் பார்க்கவில்லை. மாறாக வானத்தையும், பூமியையும், அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த தேவனை நோக்கி அவன் பார்த்தது நிமித்தமாக, அந்த மிகப்பெரியவனாக இருந்த அந்த கோலியாத்தை மிக எளிதான நிலைமையில வெற்றி கொண்டான், வெற்றி சிறந்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். The question is, when you are in trouble, where are your eyes? Are you looking up to God who is powerful and mighty, or are you looking at the circumstances? நாம் விதமாக பிரச்சனைகளின் வழியாக கடந்து போகும்பொழுது, நாம் யாரை பார்க்கின்றோம்? மனிதர்களையா? அல்லது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மேலே இருக்கின்ற அந்த தேவனாகிய கர்த்தரை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா? என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். The third point and the last point. மூன்றாவதான கடைசியான ஒரு குறிப்பை நான் சொல்லுகிறேன். Listen and do not fear. Remember what God has promised. Verses 7 and 8. 7வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தங்களை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. Listen and do not fear. கவனமாக செவி கொடுங்கள். எதற்கு செவி கொடுங்கள்? பயப்பட வேண்டாம். நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். Let us read verse 7. How does it start? Listen to me, you who know righteousness, the people in whose heart is my law. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தின் இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். Assurance is for those who are grounded and who know the law of God or God's word. இந்த இந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக, கஷ்டங்கள் நிமித்தமாக, அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக அமிழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவனுடைய வசனங்கள் அவர்களை கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். Brothers and sisters, when you are in trouble, are you able to remember God's word? அருமையான சகோதர சகோதரிகளே, நம் பிரச்சனைகள் வழியாக கடந்து போகும்போது தேவனுடைய வசனத்தை நாம் நினைவு கூற முடிகிறதா? It is not easy. அது மிக கடினமான ஒரு ஈஸியான விஷயம் அல்ல. You know, we remember everything else except God's word and promises. நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லா காரியங்களையும் நாம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுவோம், கர்த்தருடைய வசனத்தை தவிர. When we there is always, I mean, I always hear testimonies whenever I visited Gulf that I lost job, you know, I'm looking for a job. And in those difficult circumstances, when you are not in church, see, in church we are in a very good environment, our faith is bubbling, you know, we trust God and all that. But when we are out there facing the problem, are you able to remember God and thank him for the promises? நாம் இந்த இவ்விதமாக கடினமான பாதைகள் வழியாக நாம் கடந்து செல்லும்பொழுது, நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவருக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில நடத்தி வந்த விதங்களை எண்ணி பார்த்து, நாம் நன்றியுள்ளவர்களாக நாம் நன்றி செலுத்த முடியுமா? நான் அநேக நேரங்கள்ல கல்ஃப்ல வரும்பொழுது, அநேக சாட்சிகளை நான் இவ்விதமாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய வேலையில பிரச்சனை இருந்தது. என்னுடைய குடும்பத்தில பிரச்சனை இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த வேலை காரியங்கள் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி எனக்கு புதிய வேலை கொடுத்தார். என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லக்கூடியதான அநேக சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். So let us not forget the promise. God has promised us. Let me tell you, his promises are true. He will definitely in his time, sometimes 10 years, 15 years, 20 years, people ask, how much should we wait? I have only one answer. I know God is good and he has only good plans. Wait on the Lord. Don't forget to thank him in every circumstance. நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். எவ்வளவு ஆண்டுகள் கடந்தாலும் சரி, எவ்வளவு நாட்கள் கடந்து போனாலும் சரி, நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளும், வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும் என்பதில எந்தவித சந்தேகமும் இல்லை. What does 1 Thessalonians 5:16 to 18 say? 1 தெசலோனிக்கேயர் அ அ அ அப்ப அப்ப 5வது Chapter அதிகாரம் 16 to 5வது 18. அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? Be joyful sometimes,
எப்பொழுதும் சந்தோஷம் கொஞ்ச நேரம் மாத்திரம் சந்தோஷமாயிருங்கள். Right? That is how it is written, no? இல்ல. நோ. Be joyful always. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. Pray continually. எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். Give thanks in all circumstances. அ எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். How is it possible? எப்படி இது சாத்தியமாகும்? It is only possible when I remember, when God's word is in my heart, I will be able to tell God, Lord, I am in this difficult circumstance, but I know that you will do what is best. I believe in you and I believe in your promises. ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய எ எ எ நீங்கள் இந்த இப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் சாத்தியமாகும்? எப்பொழுது சந்தோஷமாய் இருக்க முடியும்? இடைவிடாமல் ஜெபம் செய்ய முடியும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களும், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது, இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். He goes on to say in verse 7, fear not the reproach of man, nor be dismayed at their revilings. Don't be afraid at all. இங்கே 7வது வசனத்தில சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Never be shaken in your faith. நம்முடைய விசுவாசத்திலே நாம் அசைக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. The verse ends like this, verse 8 ends like this. But my righteousness will be forever, and my salvation to all generations. 8வது வசனத்தில 2வது பகுதியில் இவ்விதமாக நிறைவு என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். Everywhere, everybody, someone or the other is always speaking something or the other to us. And we may be hurt by those things, or we may get discouraged by those things. Let us not, instead of listening to them, let us listen to God and remember His promises. நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில அநேகர் பலவிதமான காரியங்களையும் நமக்கு விரோதமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். பலவிதமான குழுக்கள், பலவிதமான நேரங்களிலே, இடங்களிலே நமக்கு விரோதமாக பேசுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அந்த வாக்குத்தத்த வசனங்களையும், வாக்குறுதிகளையும் நாம் இறுக பிடித்துக் கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Generations after generations have passed away, but God's அ தல் promises have always endured. Praise the Lord. தலைமுறை, தலைமுறை தோறும் நாம் கடந்து போனாலும், ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்கள் என்றென்றைக்கும் நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது. So trust God's word over temporary human opinions. நாம் தேவனை முழுவதுமாக நாம் நம்ப வேண்டும். இந்த உலகத்திலே நாம் எதார்த்தமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனை முழுவதுமாக, முற்றிலுமாக நாம் நம்பக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Let me sum up by saying this. நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். Let us thank God that He never stopped speaking to mankind. He நாம் never stopped speaking to you and I. தேவன் நம்மளோடு கூட பேசுவதை அவர் ஒருபோதும் நிறுத்தவில்லை. எப்பொழுதும் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். God expects us to take time and pursue righteousness and seek the Lord above everything. தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கின்ற காரியம் நீதியை பின்பற்ற வேண்டும். கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Whoever we are, He always expects us to listen. நாம் யாராக இருந்தாலும் நாம் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். We saw three things that was commanded to the children of Israel. Listen and look back. Remember what God has done. 3 காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன காரியத்தை நாம் கேட்டோம். முதலாவது திரும்பி பார்த்து, நான் சொல்லுகிற காரியங்களுக்கு செவி கொடுத்து, நீங்கள் கவனமாக பாருங்கள் என்று சொல்லி திரும்பி பாருங்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். Listen and look up. Remember who God is. நீங்கள் கவனமாக கேட்டு, நீங்கள் மேலே நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். Listen and do not fear. Remember what God has promised. அ நீங்கள் கேட்டு மறந்து விடாதபடிக்கு, இந்த தேவன் யார் என்பதையும், அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள் எப்படிப்பட்டது என்பதையும் நீங்கள் எண்ணி பாருங்கள். May the Lord help us.
to remain strong, whatever be the circumstances. Let us thank God in all circumstances, and may God be glorified through our lives. Thank you so much for this time. May God's name be glorified. நாம் கேட்ட வசனங்களின் பிரகாரமாக, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும், எவ்விதமான போராட்டங்கள் மத்தியில கடந்து போனாலும், தேவனுடைய வசனத்தை நாம் பற்றிக் கொண்டவர்களாக, நாம் தேவனை நோக்கி பார்த்தவர்களாக, இனி வரப்போற நாட்களிலே வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். Thank you so much, brother, for joining us and sharing the word of God today. And we thank you so much on behalf of Tamil Assembly. We would like to express our thankful heart to you. இப்பொழுது நாம் கேட்ட வசனங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஆறுதலான, தேறுதலான ஒரு நல்ல வசனத்தையும், வேத வசனத்தை நம்ம இந்த நாள்ல ஏசாயா 51வது அதிகாரத்திலிருந்து நாம் கேட்டு கற்றுக்கொண்டோம். வருகிற நாட்களிலே நாம் கேட்ட சத்தியத்தின்படியாக வாழ, அதன்படியாக நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். ஆ பிரதர் சக்திவேல் பிரதர் நமக்கு இப்பொழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த கூட்டமானது நிறைவு பெறும்.